10.59 lakh rupees வந்து ஸ்டார்ட் ஆகிற Volkswagen Taycan 1 லிட்டர் TSI பேஸ் வேரியன்ட். இந்த காரோட ரிவ்யூ தான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கார்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா Volkswagenோட யூனிக் ஃபீச்சர்ஸ் லைக் என்ட்ரி லெவல்லே உங்களுக்கு 1 லிட்டர் டர்போ இன்ஜின் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் சேஃப்டி, ஒரு வெல் பில்ட் பாடி, பெயிண்ட்டுக்கான வாரண்டி, அந்த மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் Volkswagen ஸ்பெசிஃபிக் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட்ல இருந்து 10.59 lakhsலேருந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. இப்போ ஒரு சின்ன குவிக் ரிவ்யூவில் இந்த காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா குரோம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பேஸ் வேரியன்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் ஹெட்லாம்போட ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு வந்து கிடைக்குது. 2 யூனிட்ல நமக்கு வந்து கிடைக்கும். ஹை பீம் ஒரு யூனிட், லோ பீம் ஒரு யூனிட் வந்து கிடைக்கும். இந்த பேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ட்ரீட்மெண்ட்ல கொடுத்துருக்கிறதுனால பேஸ் வேரியன்ட்டுமே நமக்கு நல்ல ஸ்போர்ட்டிவா வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் அப்படியே இங்க கீழே பார்த்தீங்கன்னா டிஆர்எல் கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு வந்து கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு ஃப்ரண்ட் ப்ரொஃபைலோட பிளேஸ்மெண்ட் எவ்வளோ அழகா ஸ்போர்ட்டிவா பேஸ் வேரியன்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நெக்ஸ்ட் சைட் ப்ரொஃபைல் வந்தோம்னா அந்த வீல் கிளாடிங் கொண்ட அரேஞ்ச்மெண்ட், அந்த எஸ்யூவியோட லுக்குக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே வந்து சேம் தான் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா R16 ஸ்டீல் டைப் வீல் கொண்ட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ORVMs கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி, ORVMலேயே நம்மளுக்கு இண்டிகேட்டர் ஸ்ட்ரிப்கான ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மேலே வந்தீங்கன்னா 50 kg ஃபங்க்ஷனல் ரூஃப் ரைல்ஸ்க்கான ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் அப்படியே ரியர் ப்ரொஃபைல் வந்தோம்னா இந்த கார்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் இன்ஃபினிட்டி டைல் லேம்ப்க்கான செட்டப் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த பேஸ் வேரியன்ட்டோட ரியர் லுக்கை நல்ல ஸ்போர்ட்டியாக என்ஹான்ஸ்டாக காட்டுது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். டைகன்கான பிராண்டிங், TSI பிராண்டிங் எல்லாமே நமக்கு கிடைக்குது. ரியர் பார்க்கிங் சென்சார்க்கான ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரியர் பம்பர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக அந்த குரோம் ஸ்ட்ரிப்க்கான அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் டெயில்கேட் கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 385 liters ஆஃப் மேசிவ் பூட் ஸ்பேஸ் இந்த காரில் நமக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் பேஸ் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 60-40 ஸ்பிளிட் சீட்ஸ் வந்து இல்லை, நார்மல் பெஞ்ச் டைப் சீட்ஸ் தான் பேஸ் வேரியன்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே இதில் வந்து இருக்கு. என்டர் 3 பேசஞ்சர் ஹெட் ரெஸ்ட், 6 ஏர் பேக் கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி, அதுக்கப்புறம் 3 பேசஞ்சருக்கு சீட் பெல்ட் கொண்ட ஆப்ஷன் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃப்ரண்ட்ல போய் வந்து பார்ப்போம். டோர் வெயிட் எல்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு, ஒத்த கையில் க்ளோஸே பண்ண முடியாது, அவ்வளோ சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே ரியரில் வந்தோம்னா ரியரில் கிடைக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரியரில் நம்மளுக்கு பேஸ் வேரியன்ட்ல ஏசி வென்ஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோக்கான செட்டப், மேசிவ் பாட்டில் ஹோல்டருக்கான செட்டப் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரோட ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்பீலிங் என்ஹான்ஸ்டாக நமக்கு வந்து கிடைக்குது. பேஸ் வேரியன்ட்னால இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரெஸ்ட், கப் ஹோல்டர் ஃபங்க்ஷனாலிட்டி எதுவுமே வந்து கிடைக்கல. இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் லேம்ப்ஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. LED ரீடிங் லேம்ப்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. நான் ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அவங்க வந்து பேஸ் வேரியன்ட்ல காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த பேஸ் வேரியன்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃப்ரண்ட்ல வந்து போயிடுவோம். ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி இந்த காரோட கீ நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா லாக், அன்லாக், அதுக்கப்புறம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் பூட் ரிலீஸ் ஒரு பட்டன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் ஃபிளிப் டைப் கீ தான் நமக்கு வந்து கிடைக்குது. ஃபிளிப் டைப் கீயை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து காரை ஆன் பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் அந்த மாதிரியான பாசிவ் என்ட்ரி ஃபீச்சர்ஸ் எதுவுமே நமக்கு இதில் வந்து கிடைக்கல. ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சர் பற்றி பார்க்க போனால் டில்ட் ஆஸ் வெல் அஸ் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டேரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்டிவான அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கிடைக்குது. சென்டரில் ஒரு டிஜிட்டல் MID வந்து கொடுத்துருக்காங்க. அந்த MID எல்லாம் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோடெயின்மென்ட் ஸ்க்ரீன், ஒரு கியூட்டான இன்ஃபோடெயின்மென்ட் ஸ்க்ரீன் வித் வயர்ட் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு கிடைக்குது. யூஸ் பண்ண செம்ம ஸ்லீக்கா சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். TPMS ஃபங்க்ஷனாலிட்டி, மேனுவல் AC ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே வந்து கிடைக்குது. ஃப்ரண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரெஸ்ட், கப் ஹோல்டர், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், இந்த மாதிரியான ஒரு காமன் டிரைவிங்க்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. மீடியா கண்ட்ரோல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேரிங் மோடோட நமக்கு வந்து கிடைக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் எல்லா ஜெர்மன் ஸ்பெக் ஃபீச்சர்ஸ் லைக் அந்த ஹெட்லாம்ப் எல்லாம் லைக் நாப் ஸ்விட்சில் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணல, அந்த மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டி. ஃபாக் லாம்ப்க்கு தனி ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்கேஸ் ஃபாக் லாம்ப் இன்சர்ட் பண்ணுறதுன்னா ஆக்சஸரியாக நீங்கள் வந்து வாங்கி இன்சர்ட் பண்ணிக்கலாம். மேனுவல் டிம்மிங், IRVM ஃபங்க்ஷனாலிட்டி, சன் வைசர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி, இந்த சைடு சன் வைசர்ஸ் வித் வேனிட்டி மிரர் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே இந்த கார்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த Volkswagen Taycan கம்ஃபர்ட் லைன் பற்றியான உங்களோட தாட்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு புதிய மீட் பண்ணுறேன். Until then, bye from Krish Views.